Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு லேப்டாப்பை ரிவ்யூ பண்ண போகிறோம். அதாவது ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து என்ன அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லை, ஏன்னா லேப்டாப்பை பொறுத்த வரையும் ப்ராசஸர் வேரியேஷனாக இருக்குது. அதாவது i3 வாங்க போகிறோமா, i5 வாங்க போகிறோமா, i7 வாங்க போகிறோமா, இல்லை நம்ம பட்ஜெட் லேப்டாப் வாங்க போகிறோமா. அது மட்டும் இல்லை, நம்ம லேப்டாப் என்ன பர்பஸ்க்கு வாங்குகிறோம் அதை ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணிட்டு நமக்கு எந்த கான்ஃபிகரேஷன் சூட்டபுள் ஆகும். நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நமக்கு வந்து ரொம்ப ஹை கான்ஃபிகரேஷன் வேணுமா அப்படின்னா நம்ம வந்து எடிட்டிங்கு பெரிய யூடியூபராக ஆன பிறகு வாங்கிக்கலாம். ஆனால் பேசிக் யூடியூபருக்கு எது ஒரு பட்ஜெட் லேப்டாப்பே போதுமானது. வாங்க பார்க்கலாம் இந்த லேப்டாப்போட ரிவ்யூ. எந்த பிராண்டுன்னு நான் சொல்லிடுறேன். லினோவா யோகா லேப்டாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ராசஸர் என்ன, இதோட ரேம் என்ன, இதை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வாங்க எல்லோரும் சேர்ந்து அன்பாக்சிங். யோகா லேப்டாப் இது. பாக்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. பேட்ரி நார்மலாக எப்போதும், அதாவது TDRA அப்ரூவ்டு ஃப்ரம் UAE அப்படின்னு போட்டிருக்கு. இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஜெரீர்லேருந்து வாங்கினது. இதோட கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்திங்கன்னா i7, அதாவது i7 ப்ராசஸரோட மாடல் வந்து 1260p 2.1 GHz. சான்ஸே இல்லைங்க. i7நாலே 4 கோர் ப்ராசஸர். ரேம் வந்து பார்த்திங்கன்னா 16 GB ரேமு. அடுத்தது இதோட ஸ்டோரேஜ் வந்து SSD ஹார்ட் டிஸ்க், சாலிட் ஸ்டேட் ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்கன்னா 1 TB 1 TB ஸ்டோரேஜுங்க. அடுத்தது GPU இன்டகிரேட் கிராஃபிக்ஸ், அதாவது இன்பில்ட் கிராஃபிக்ஸ், அது நிச்சயமாக 4 GB இருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்பிளே வந்து 2.2K 14 இன்ச்சு 4 செல் பேட்ரி. இதோட இன்பில்டாக வர OS வந்து, அதாவது ஜெனு OS, ஒரிஜினல் OS விண்டோஸ் 11 ஓம் சீரியஸ். ஓகே மக்களே, வாங்க அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். அதாவது எந்த ஒரு பிராண்டு லேப்டாப்பாக இருக்கும் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் இந்தமாரி லேப்டாப்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டாகவும் இருக்கும், ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த தர்மகோலை வச்சு நல்லா எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அதை வச்சுருப்பாங்க. எடுத்தாச்சு. வா இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்செட் சர்வீஸ் CO2 பை லினோவா. லினோவா மேட் இன் சைனா. எல்லா லேப்டாப்புமே பார்த்திங்கன்னா மேட் இன் சைனா. ஏன்னா அசம்பிளிங் காஸ்ட்டு ரொம்ப கம்மி. அங்கே உள்ள ஒர்க்கர்ஸ் லேபர்ஸ்லாம் வந்து, அதாவது அவங்களோட மாத சம்பளமும் கம்மியாக இருக்கிறதால தான் சைனாவில் தான் மோஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் நடக்குது. ஆனால் லினோவா யோகா வந்து ஒரு சூப்பரான லேப்டாப்புங்க. பாருங்கள், இதுக்கு முன்னாடி இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, USB கனெக்டர் வித் திஸ் பேட்ரி ஐகான் ஆல்வேஸ் ஆன் ஃபங்க்ஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா USB கனெக்டர் வந்து பேட்ரி ஐக்கானோட இருக்குது. சப்போர்ட் ஆல்வேஸ் ஆன் ஃபங்க்ஷனல், எல்லா ஃபங்க்ஷனும் நீங்கள் பார்த்துக்கலாம். அவாய்டட் கண்டினியூ பவர் கன்சம்னேஷன், டூ நாட் லீவ் லைக் மொபைல் அண்ட் ஹார்ட் டிஸ்க் கனெக்டட் வித் சச் USB கனெக்டர் ஃப்ரம் எனி எக்ஸ்டெண்டட் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா டெர்ன் ஆஃப் டயத்தில் கூட சில பேர் வந்து USB எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வைக்கிறீங்க, அதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து கனெக்ட் பண்ணாதீங்க. அவாய்டட் கண்டினியூஸ் பவர் கன்சம்னேஷன் அவாய்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லேப்டாப்பாக இருக்கட்டும் மொபைலாக இருக்கட்டும் பவர்லேயே போட்டுட்டு அவங்க மட்டும் படுத்துருவாங்க. நான் என்னை பொறுத்தவரையும் லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்லிக்கிறது விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் என்ன தான் கண்டினியூஸாக நீங்கள் பவர்லேயே வச்சுருந்தாலும் அது வந்து பேட்டரியை வந்து கண்டிப்பாக அது வந்து பேட்ரி டேமேஜ் ஆகும். என்னென்னா ஒரு ஒரு நாளைக்கு 3 hours பேட்டரியை வந்து டிஸ்சார்ஜ் பண்ண வைக்கணும். அப்போ தான் திரும்ப ரீசார்ஜ் பண்ண முடியும். அப்போ தான் செல்லில் வந்து கண்டினியூஸாக பவர் சர்க்குலேஷன் நடக்கும். அப்போ தான் பேட்ரி லாங் லைஃப் இருக்கும். இப்போ பொழுதுனைக்கும் நிறைய பேர் பவர்லேயே கனெக்ட் பண்ணி வச்சுருந்தா அது சீக்கிரம் பேட்டரியோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகிடும். கனெக்ட் ஃப்ரம் AC பவர் ஃபஸ்ட் டைம். அதாவது ஒரு லேப்டாப் வாங்கினோன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 hours பவரில் கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி கனெக்ட் பண்ணால் தான், அதாவது ஃபேன் நாய்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு கன்சர்ன் ஏதாவது எல்லாமே நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகுதா என்னென்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஃபங்க்ஷன் வித் Q வந்து டாங்கிள் த்ரூ கம்ப்யூட்டர் ஒர்க் மோட். அடுத்தது ஃபங்க்ஷன் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஃபங்க்ஷன் கீ தாங்க. இது தாங்க இந்த ஒரு சின்ன பேப்பருக்குள்ளே எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷனு. ஓகே மக்களே, இப்போ வந்துட்டோம்.
இன்பில்டு, அதாவது இன்பில்டு கேமரா இருக்குது. இதுக்கு என்ன பாஸ்வேர்டு அதெல்லாம் எதுவும் இல்லை, ஓஎஸ் ஒரிஜினலு. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஓஎஸ் வந்து ஓம் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லேப்டாப் வந்து 16 GB ரேமுங்க. ஆனால் டச்சா இல்லை, டச்சு இல்லை, நார்மல் தான். கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 12th ஜென்ரேஷன் i7 1260p மாடல் ப்ராசஸர், 2.10 GHz, 16 GB ரேமு. இப்போ இதோட கான்ஃபிகரேஷன் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நிறைய பேருக்கு இது ஒரு டவுட்டாக இருக்கும். நீங்கள் எந்த லேப்டாப் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கான்ஃபிகரேஷன் எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ஈஸியாக உங்களால் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். systeminfo.exe அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இதில் வரும். உங்களோட கான்ஃபிகரேஷனை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்கள் லேப்டாப்போட கான்ஃபிகரேஷனை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதாவது எப்போ ஒரிஜினல் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லை லினோவா, மேனுஃபேக்சர் ஃப்ரம் லினோவா, மாடல் 82W. அதாவது இது வந்து உங்களுக்கு வந்து அக்யூரஸியாக காமிக்கும். இதில் வந்து நம்ம ஒய்ஃபை அடாப்டரு, இதோட மாடல் நம்பரு, ஏதாவது டிரைவர் மிஸ் ஆச்சுன்னா அது வந்து நீங்கள் கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி டிரைவர் எடுத்துக்கலாம். இன்னொன்று ரன்னில் போயிட்டு, அதாவது diag.exe அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இப்படி கேட்கும். டிரைவர் வந்து டேரக்டர்ஸ் டயக்னைசேஷன் டூல் அப்படின்னு எஸ்ன்னு கொடுத்துருங்க. இப்படி எஸ்ன்னு கொடுத்தோன்னே ஒரு விண்டோ ஒன்று வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஓஎஸ் ஹோம் சீரியஸ்னு காமிக்கும். அடுத்தது லினோவா மேனுஃபேக்சர்டு இதே தான் காமிக்கும். பயாஸோட ஐசியை காமிக்கும். 16 GB ரேம் காமிக்கும். இது மூலமாக என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, அதாவது இன்பில்டு கிராஃபிக்ஸோட மெமரி என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது வந்து 8 GB கிராஃபிக்ஸ், அதாவது இன்டெல் ஐரஸ் கிராஃபிக்ஸ். அது வந்து இன்டர்னல் சிப்பு, கிராஃபிக்ஸ் சிப்பு 8 GB இருக்குது. அப்போ இதெல்லாம் எடிட்டிங்க்கு செமையாக ஒர்க் ஆகும். செம்ம குவாலிட்டி. நீங்கள் 4K வீடியோவை எடிட்டிங் பண்ணி அவுட்புட் எடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ரியல்டெக் தான் வந்து இன்பில்டு சவுண்டு கார்டுன்னு சொல்லலாம். ஆதி காலத்துலேருந்து ரியல்டெக் தான்ப்பா இருக்குது. இப்பயும் எல்லா கம்பெனிக்கும் ரியல்டெக் தான் பண்ணுறாங்க. அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு ஒரு கம்பெனி ஃப்யூச்சர் வரைக்குமே அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க பாருங்கள். எந்த ஒரு கம்பெனி லேப்டாப்பாக இருந்தாலும் ரியல்டெக் ஐசி இல்லாமல் ஏதாவது ஒரு லேப்டாப் இருக்குன்னா அது ஆப்பிள் லேப்டாப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நம்ம வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ணியாச்சு. லினோவா யோகா லேப்டாப்பை நம்ம ரிவ்யூவும் பண்ணியாச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல இன்ஃபர்மேஷனான வீடியோவை கண்டிப்பாக மார்னிங் மூன் சேனல் உங்களுக்கு கொடுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பிராண்ட் லேப்டாப்புமே ஒரு அசம்பிளர் தாங்க. ஏன்னா இன்டெல்லேருந்து ஒரு ப்ராசஸரை வாங்குவாங்க. ரேம் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங், ஐனிக்ஸ் இந்தமாரி பிராண்டட் கம்பெனிலேருந்து ரேம் வாங்குவாங்க. அப்புறம் ஹார்ட் டிஸ்க்கு பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டிஜிட்டல், டோஷிபாலேருந்து ஹார்ட் டிஸ்க்கை வாங்குவாங்க. டிஸ்பிளே மட்டும்தான் இவங்களோட ஓனாக இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க பிராண்டை அச்சீவ் பண்ணிட்டு, அதாவது பிராண்டை லேபிளாக போட்டுட்டு எல்லாத்தையும் அவங்க மதர் போர்டில் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. மதர் போர்டு கூட பார்த்திங்கன்னா இன்டெல்லோட மதர் போர்டாக தான் இருக்கும். பயாஸ் செட்டிங்ஸில் மட்டும் இவங்க வந்து ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே லினோவா லேப்டாப் ஓப்பன் பண்ணோன்னே லினோவான்னு வர்றதுக்காக இந்தமாரி ஒரு பிராண்டு, அதாவது லினோவா வந்து ஐபிஎம்க்கு, அதாவது ஐபிஎம் கம்பெனி டைப்பில் லினோவா வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லினோவாவும் இருக்குது. அதாவது அமெரிக்காவுக்கும் லினோவா வந்து அங்கேயே மேனுஃபேக்சர் கம்பெனியும் இருக்குது. அதேமாரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி தட்டாஞ்சாவடியிலே வந்து HCLும் லினோவா, அசூஸு இந்தமாரி லேப்டாப், அதாவது ஏசர் லேப்டாப் இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே மேனுஃபேக்சரிங் அசம்பிளிங்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுவும் பெங்களூர்லேயே இருக்குது. வாங்க இதை அன்பாக்சிங் பண்ணலாம். லினோவா லேப்டாப்பில் ஒரு சிலது நான் மறந்துட்டேன். அதாவது என்னென்ன போர்ட்ஸ்லாம் அவைலபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா HDMI போர்ட் இருக்குது, சி போர்ட்டில் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு லேப்டாப்லேயுமே போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஈஸியாக நம்ம வந்து எங்கே போனாலும் சார்ஜ் பண்ணலாம். இப்போ லினோவா யோகாவில் பார்த்தீங்கன்னா சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சி போர்ட் மூலமாக நமக்கு என்ன அட்வான்டேஜ்னால் பவர் பேங்க் மூலமாக கூட நம்ம லேப்டாப்பை சார்ஜ் பண்ண முடியும். அப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது சி போர்ட் லேப்டாப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா USB கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் கார்டு ரீடர்லாம் வரதே இல்லைங்க. நீங்கள் தனியாகவே யூஎஸ்பியில் வச்சு கார்டு ரீடு பண்ணிங்க அப்படிங்கிறாங்க பிள்ளைக்கு. அப்புறம் ஆன் பண்ணுற பட்டன் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். ஹெட்செட் இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் பழைய லேப்டாப்போட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வர லேப்டாப்லாம் வந்து மெமரி கார்டு ரீடரே வர்றது கிடையாது. இப்போ எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்க. சிடி டிரைவும் இப்போ வர்றது கிடையாது. ஏன்னா இப்போ இன்றைக்கி பூட்டபுள் வந்து
லெகசி பூட்டாக இருக்கட்டும், பூட் பண்ணுற யூஎஸ்பியால் பூட் பண்ணி நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். அதேமாரி ரீஃபார்மேட் பண்ணாலும் யூஎஸ்பி வழியாக தான் பண்ணுறோம். இன்னொன்று என்னென்னா ரெக்கவரி டூலுமே அந்தந்த கம்பெனி லேப்டாப்பே இப்போ அவங்க வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ ஒரு சிடி டிரைவ் இப்போ தேவையில்லாமல் போயிடுச்சு, எல்லோரும் யூஎஸ்பி அதிகமாக யூஸ் பண்ணுறதால. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஹை ரெசொல்யூஷன், லைட் டியூரபுள், லாங் பேட்ரி, ரேப்பிட் சார்ஜஸ். அதாவது கண்டினியூஸாக வந்து சார்ஜ் ஆகாது, அது வந்து லாங் பேட்டரியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு டைமிங்கில் ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் பண்ணுற ஆப்ஷனும் வந்து இந்த சர்க்யூட் வந்து லினோவாவில் இருக்குங்கிறது தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஸ்பீக்கர்லாம் பார்த்திங்கன்னா டால்பியோ ரொம்ப வந்து எல்லாமே ஆப்பிள் மாரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை காப்பி அடித்து தான்ப்பா நிறைய லேப்டாப்லாம் உருவாக்குறாங்கங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு தின்னான லேப்டாப்பாக இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் லேப்டாப் அப்படின்னு நம்ம சொன்னால் ஆப்பிள் சொல்லலாம், அதுக்கப்புறம் டெல்லு சொல்லலாம், அதுக்கப்புறம் நம்ம சொன்னால் மேபி நம்ம வந்து ஹெச்பி சொல்ல முடியும். ஆனால் ஹெச்பி கூட எனக்கு அந்தளவுக்கு வரல. டெல்லுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லினோவா சொல்லலாம். நம்மளுக்கு அந்தளவுக்கு வர ரொம்ப காம்பேக்டாகவும் நிறைய ஃபீச்சர்ஸோட லேட்டஸ்ட் போர்ட்ஸ்லாம் சேர்த்து வச்சு பண்ணுறாங்க லினோவா லேப்டாப். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Morning Moon.